ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. நீங்கள் ஒருவேளை புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ராசி பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் பிரதமை தினங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சந்திரன், சூரியன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாருங்க. காலை 11:43 பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ இதுவும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும். இந்த தினம் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி 9 கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த பெஸ்டான கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளை சேரக்கூடிய சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மைக்கு, நியாயமான உங்களது நல்ல குணத்துக்கு இன்னைக்கு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. உங்களுடைய நேர்மை இன்னைக்கு மற்றவங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அதன் மூலமாக நல்ல உயர்வு உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியும். இருந்தாலும் சில காரியங்களை தாமதங்கள் ஆகலாம். அதுக்காக நீங்கள் மகிழ்ச்சிகள் இழக்க வேண்டாம். மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே. நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும். இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட நீங்கள் இன்று தினம் பொறுமையாக அணுகுவதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியுங்க. அதனால காரிய வெற்றிகள் தான் முக்கியம். அது எவ்வளோ நேரத்தில் முடியுது அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. அது உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே நினைத்த காரியங்களை கொஞ்சம் இழுபறியாகும் போது அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்று தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு ஃப்ரீடமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் ஒரு சுதந்திரத்தன்மையோடு உணர்வீங்க. திடீர்னு பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு பயணங்கள் மூலமாக. அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் கூட நீங்கள் சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாள். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். பொறுமை மூலமாக நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியும். இந்த தினம் முன்பின் தெரியாத நபர்கள், பிற மொழியும் பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் பரிவர்த்தனமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மறைமுகமான சில முதலீடுகளை மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். அதனால எதிர்காலத்தை பற்றிய கவலையே உங்களுக்கு இன்னைக்கு அந்த பயம் போயிருங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நல்ல ஒரு நம்பிக்கை கூடக்கூடிய வகையில் நிறைய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நியாயமாக, லீகலாக, நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக இன்றைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு நேர்மைக்குண்டான பாராட்டுகள் இன்னைக்கு கிடைக்கும். நல்ல ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த தினம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு மறைமுகமாக கூட நடைபெறுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நாள் முழுக்க புன்னகையோடு இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்லா அருமருந்தாகவும் அமையுங்க. சில புதிய நுட்பங்களை இன்றைய தினம் நீங்கள் சரியாக கையாளும் போது இன்றைய தினம் கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு பண சம்பாதியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. வீட்டு வேலைகள் கூட செய்யலாம். அந்த மாதிரி வீட்டு வேலைகள் கூட நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் சில பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு புகழ் கொடுங்க. நல்ல கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவரை எளிதாக கவரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன்
நீங்கள் இணக்கமாக, சந்தோஷமாக இன்றைய தினத்தை அனுபவிக்க முடியும். இருந்தாலும் நீங்க போதுமான நேரத்தை உங்க காதலுக்காக இன்னைக்கு ஒதுக்க முடியாதது கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்களாக இருக்கலாம். பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இனிமை கண்டிப்பாக கொடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நேர மேலாண்மையுடன் நீங்கள் உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நேரத்துக்கு நீங்க வேலையெல்லாம் முடிக்கிறது நல்லது. இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட உரையாடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய புதிய ஐடியாக்களும் நல்ல ஆதரவான சூழலும் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. உங்க எதிர்காலம் பிரகாசமாக மாறும். இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து உங்க வேலையெல்லாம் நீங்க டக்குன்னு முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நீங்கள் சிறப்பாக எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிக்க வாய்ப்பை பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கீங்க. அமைதியாக உங்க வேலைகளை நீங்க பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்க. ஏன்னா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யறாரு அப்படின்றதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கும்போது அவர் மீது இன்னொரு முறை நீங்கள் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு லாபகரமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் அலுவலக பணிகளில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய நிலையை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலுங்க விரும்பியபடியே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான காரிய வெற்றிகளை இன்னைக்கு பெறுவீங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல கலகலப்பான சூழ்நிலை குடும்பத்திலும் இருக்கு, அலுவலக பணிகளிலும் இருக்கு. உத்தியோகம் மற்றும் அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. நல்ல தனலாபம் உண்டு. நல்ல செய்திகள் சேரும். அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமையுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தினம் நீங்கள் நம்பர் 9 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்க முடியுங்க. கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக ஆகலாம் சில காரியங்கள். அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்க காரியங்களை நீங்க நினைத்தபடி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அதனால வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்க சின்ன சின்ன தோல்விகளுக்காக சின்ன சின்ன இழுபறியான சூழலுக்காக மனம் வருந்த வேண்டாம். திடீர்னு பயணங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க. அதனால உங்க சேவிங்ஸ் கூட கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் வரும், எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பொறுமைங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத நீங்க உணர்வீங்க. உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்படுங்க, வெற்றிகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு முன்னோர் வழிபாடு இன்றைய தினம் தாராளமாக செய்யுங்க. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு சேருங்க. உங்களுடைய நேர்மை மற்றும் உங்களுடைய தனித்துவமான அந்த சிறப்பான லீகலா நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணம் காரணமாக நிறைய பாராட்டுகள் நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மறைமுகமாக சில பேர் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. ஃப்ரீடமா செயல்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.